டிக்கெட் டு ஃபினாலேவ இந்த முறை வெல்ல போறது யாரு? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப சீசன் 5 ரொம்பவே சூப்பரா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபன்னா ஒரு ரவுண்ட், திருவிழா ரவுண்ட். இத ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. என்னதான் இந்த ரவுண்ட் பயங்கர ஜாலியா இருந்தாலுமே, அடுத்தடுத்த வாரம் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு வாரம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, டிக்கெட் டு ஃபினாலே வரப்போகுது. எலிமினேஷன்ஸ்லாம் இருக்க போகுது. அண்ட் இதுல இப்ப ரசிகர்கள் கிட்ட மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, டிக்கெட் டு ஃபினாலே யார் வெல்ல போறாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த சீசன்ல கொஞ்சம் கூட கணிக்கவே முடியல. எல்லாரும் சூப்பரா பாடுறாங்க. ஒரு வாரம் நல்லா பாடாதவங்க கூட அடுத்த வாரம் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குறாங்க. ஸோ யாரு தான் இந்த சீசன்ல டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு கன்ஃப்யூஷன் இருந்து வந்துட்டு இருந்தாலுமே, ரசிகர்கள் ஒரு 2 பேர ஆணித்தரமா சொல்றாங்க. அது யாரு அப்படின்னா, ஒண்ணு வந்து சபேசன், இன்னொன்னு வந்து சுசாந்திகா. இவங்க 2 பேருமே இந்த சீசன்ல ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, எல்லா வாரமுமே பார்த்தீங்கன்னா, அவங்க கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் அவங்கள அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதனால கண்டிப்பா இந்த ஒரு சீசன்ல அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல வந்து வருவாங்க. குறிப்பா வந்து டிக்கெட் டு ஃபினாலேவ இவங்க 2 பேத்துக்குள்ள தான் வந்துட்டு யாரோ ஒருத்தர் வாங்க போறாங்க. ஒரு பல பரீட்சை இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பவித்ரா அவர்கள் இந்த டிக்கெட் டு ஃபினாலேவ வின் பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கிராமப்புற பாடல்கள்ல அவங்க ரொம்ப சூப்பரா வந்து பாடியிருந்தாங்க. எல்லா ஜட்ஜஸுமே எந்திரிச்சு வந்து கை குடுத்திருந்தாங்க, கட்டி பிடிச்சாங்க. அப்படிங்கிறப்ப கண்டிப்பா இந்த சீசன்ல பவித்ராவுக்குமே மிகப்பெரிய ஒரு சான்சஸ் இருக்கு. அவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டாங்கன்னா, கண்டிப்பா அவங்க டிக்கெட் டு ஃபினாலேவ வாங்கிருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இந்த சீசன பொறுத்தவரைக்கும் பவித்ரா, சபேசன், சுசாந்திகா இவங்க 3 பேத்துக்குள்ள தான் டிக்கெட் டு ஃபினாலேக்கு போட்டி இருக்கும் அப்படிங்கிற மாரி ரசிகர்கள் கணிச்சு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இதுல அதிகப்படியான போட்டி கண்டிப்பா சபேசனுக்கும், சுசாந்திகாவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. கணிக்கவே முடியாது. யாரு வேணா, எப்ப வேணா இன்னும் சூப்பரா பாடி இந்த ஒரு டிக்கெட் டு ஃபினாலேவ வின் பண்ணிட்டு போ முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 3 பேர் தான் வாங்குவாங்களா? இல்ல வேற யாரும் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஹிப்காப் கமிலாவோட மீசை முறுக்கு 2 படத்துல வில்லனா நடிக்கிறதுக்கு தேவா அவர்கள் மறுத்திருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. ஹிப்காப் தமிழா அவர்களோட இயக்கத்துல வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்த படம் தான் மீசை முறுக்கு. இந்த படத்தோட 2வது பாகம் இப்ப எடுத்து வந்துட்டு இருக்காங்க. இதுல வில்லனா நடிக்கிறதுக்கு தேவா கிட்ட அப்ரோச் பண்ணிருக்காங்க. பட் தேவா சார் மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காராமா. அதற்கு ஒரு ரீசனா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யாருக்கு என்ன தொழில் தெரியுமோ அவங்க அதை பண்ணணும். எனக்கு இசையமைக்க தெரியும், அதனால நான் இசையமைக்கிறேன். எனக்கு நடிக்க வராது. அதனால நான் வந்து நடிக்கல. நெறைய பேர் வந்து என்ன நடிக்க சொல்லி கூப்பிட்டாங்க. நான் அப்பயும் நோ தான் சொன்னேன். இப்பயும் நோ தான் சொல்றேன். அதுலயும் குறிப்பா இப்ப நோ சொன்னதுக்கு மிக முக்கிய காரணம், எனக்கு வந்து ஏகப்பட்ட கச்சேரிகள் இருக்கு. அந்த மாதிரியான டைம்ல நான் டேட் குடுத்து அவங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். அதனால தான் நான் மீசை முறுக்கு 2 படத்துல நடிக்கல அப்படின்னு தேவா அவர்கள் சொல்லியிருந்தாரு. தேவா சாரோட இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு. ஏற்கனவே டி அவர்கள் ராயன் படத்துல நடிக்க கூப்பிட்டு தேவா சார் நடிக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.